ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு அவசர சமையலுங்க. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்காக நான் இங்கே பச்சைப்பயிறு சாதம் ரெடி பண்ணுறேன். 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்துகிட்டு 1/2 டம்ளர் அளவு பச்சைப்பயிறு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். 1 பாட் ரெசிபி மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்குள்ளே ஆனியன், தக்காளி, 2 பூண்டு இதெல்லாம் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். குக்கரில் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 பல்லு பூண்டு தட்டி தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் அதையும் தட்டிட்டு இதோட சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வதங்குற வரலும் வதக்கி எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு சாதம் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கொங்கு ஸ்பெஷல் இது. ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட கிட்ஸுக்கு. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாகிடும், அதனால் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது கூட மீடியம் சைஸு தக்காளி, இல்லைனா ரொம்ப சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா தக்காளி தான் டாமினேட் அதிகமாக இருக்கும், தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இல்லை நல்லா வதங்கிறதுக்காக. நல்லா தொக்கு மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பச்சைப்பயிறு இதோட சேர்த்துக்கலாம். எதுக்காக ஊற வைக்கணும் அப்படின்னா, நம்ம குக்கரில் விசில் வைக்கிறப்போ பச்சைப்பயிறு நல்லா வெந்து சாஃப்டாக வரும். அதுக்காக தான் கண்டிப்பாக அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கணும். நம்ம ஊற வச்சுட்டு மற்ற பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தாலே சாதம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியும் பச்சைப்பயிரையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் கணக்குக்கு நான் இங்கே 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மதியம் சாதம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட 4 விசில் வச்சுக்கலாம். 4 விசில் வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் சாஃப்டாகவும் நம்மளோட கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.